புதிய அரசு ஏற்றது இங்க ஒரு 20 நாளா ஆட்சியா நடக்கல, ஒரு காட்சியா தான் நடக்குது. ஏன் காட்சியா நடக்குதுன்னா, விஜய் படத்துல எப்படி ஒரு காட்சி நடக்குமோ அதெல்லாம் இப்ப தமிழகத்துல காட்சியா நடக்குது. இதுல ஆதவ அர்ஜுனா அவங்க மாமியார் ப்ரொடியூசர் பண்ணிக்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. அது மாதிரி தான் இப்போ ஷூட்டிங் நடந்துருக்குது. இதுல எங்களுக்கு டைம் கொடுங்க, எங்களுக்கு கத்துக்கணும் இதுக்கெல்லாம் டைம் கேட்கறவங்க ஒரு எம்எல்ஏ விலை குத்து வாங்கிறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டாங்க, கத்துக்க மாட்டாங்க, எல்லாம் அதெல்லாம் உடனே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு மட்டும் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, இதுக்கெல்லாம் அனுபவம் இல்லை. இதே திமுக திராவிட ஆட்சியில நடக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விஜய் கத்தி கத்தி பேசினாரு. ஆனா இது கத்தி பேசணும், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு பதில் சொல்லலாம்ல. நீ பிரஸ் மீட்டிங் கொடுக்கறதுக்கு தகுதி இல்லை, எதுவும் சொல்லல. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டல, கரூர் பிரச்சனைக்கு ஒரு வீடியோ போட்டல, அது மாதிரி வீட்டுல போய் உட்காந்துட்டு ஒரு வீடியோமா தவறு நடந்துச்சுமா, என் ஆட்சி நடக்காதுமா, எதனா ஒரு வீடியோ இண்டிவிஜுவலா நீ போட்டுக்கலாம். நீ மீடியா பார்த்து பயப்படுறல. மீடியாக்காரங்க இதை பத்தி பேசுறது இல்ல. மீடியாக்காரங்க ஒருத்தர் தப்பு பண்ணா அவனை ஊக்கம் தான் கொடுக்குறாங்க தவிர அவனை மீடியா கொண்டு வர மாட்டாங்க. இதே திராவிட கழகத்துல யாருன்னா ஒரு சிறு தொண்டம் தப்பு பண்ணணும்னு வச்சுக்கா, அது பெருசா பேசுவாங்க. இதுதான் மீடியா இன்னைக்கு இருக்குது. சில மீடியா மட்டும்தான், எல்லா மீடியாவும் சொல்ல முடியாது. இப்படி நடக்குது. ஆதவ இப்ப விஜய் ஆட்சி நடக்கல. விஜய் ஒரு பொம்மையா உட்கார வச்சு ஆதவன் தான் முதல்வர் மாரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கிறார். நேத்து இவர் பேசுறாரு, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, விஜய் பேசலாம்னா நான் பேசுறேன், இவரு ஒரு விஜய், இவங்களும் ஒரு விஜய், இவங்களும் ஒரு விஜய். அப்போ விஜய் ஆட்சி நடத்துவோம், விஜய் நீங்களே ஆட்சி நடத்து, விஜய் வீட்டுக்கு அமைச்சிருங்க. எதுக்கு எல்லாருமே அவங்க விஜய்னா அவங்களும் ஆட்சி நடத்துவோம். விஜய் அந்த முகத்தை வச்சுதானே ஓட்டு கேட்டீங்க, அந்த முகத்தை வச்சுதான் நீங்க விசில் ஓட்டு கேட்டீங்க. இன்னைக்கு அந்த விஜய் தலையை காட்டலாம் மட்டும் இவர்தான் விஜய் முகத்தை காட்டுறீங்களே, இது என்ன நியாயம்? இது நீ ஒரு அரசியல்வாதி, அவன் தான் கூத்தாடினா ஒரு ஏடிஎம்ல இருக்கிற சீனியரா இருந்த ஒரு மினிஸ்டரா இருந்துக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு விலை, அதாவது குதிரம் பேர சொல்றாங்கல்ல, குதிரம் பேரம் அதுக்கு தாண்டி பேரம் பேசிதான் நீங்க போய்க்கிறீங்க. ஏன் நீங்க எதிர்கட்சி செயல்பட முடியாது? மக்களுக்கு செயல்படா சாதாரண தொண்டர் இருந்தாலும் நான் ஒரு தொண்டர் தான் இந்த ஊருக்குள்ள செயல்பட்டு வரோம். பொறுப்புல எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கும். அது மாதிரி செயல்பட வேண்டியதான். நீங்க ஆட்சிக்கு ஆட்சியில இருந்தாதான் செயல்பட முடியும்னா நீ அப்படிப்பட்ட கட்சிக்காரனே இல்லை. நீ ஒரு அதிமுக சொல்றதோட கேவலமான ஆகுது. அதோட இவங்க விலை கொடுத்து வாங்குது, அதோட கேவலமாகுது. ஆனா இதுக்கெல்லாம் விஜய் வாயே தரங்க மாட்டுறாரு. அவர் ஒரு மாற்றம் ஏற்படுது. அவர் எப்படி ஜாலியா இருந்தாரு, என்ன பண்றாரு, வராரு 10 மணிக்கு ஆபீஸுக்கு வர மாதிரி வராரு, தலைமைச் செயலர் வராரு, 5 மணி டியூட்டி முடிச்சுட்டு போறாரு. 6 மணி மேல விஜய் எங்க கேட்டது யாருக்கும் தெரியாது. அது அவங்களுக்கே தெரியாது, அவங்க இருக்கிற எம்எல்ஏக்கே தெரியாது. ஆதவ அர்ஜுனா பேசுறாப்புல ஊழல் ஆதவ அர்ஜுனும் அருள்ராஜா 2 பேர் சொல்ற ஊழல் குறைஞ்சதுன்னு. ஊழல் 5 நாள்லயே உங்களுக்கு ஊழல் குறைஞ்சது சொல்றீங்க. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இன்னைக்கு உங்க கட்சிக்காரன் எங்கெங்க போய் கட்டிங் போறான், இது பண்ணா பேப்பர் வீடியோல நேருது. அதான் 1 மாசத்துக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு பின்னாடி இதுதாங்குது. 1 மாசத்துக்கு முன்னாடி எப்படி கத்துனாரோ 1 மாசத்துக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட் ஆகுறாரு. இதுதான் விஜயோட நிலைமை. இது விஜயோட நிலைமை, அந்த டிவிகேயோட நிலைமை இப்படிதான் ஆகுது. தமிழ்நாட்டு நிலைமை இப்படிதான் ஆகுது. என்னன்னா டான்ஸ் ஆனாங்க, கூத்தாடினாங்க. இன்னைக்குதான் நாங்க தான் விசில் தானே. ஆனா நீங்க விசில் எங்க பண்ணிக்கிறாங்க, சுடுகாட்டுல போய் தான் அடிக்க வேண்டியதாகுது. ஒருத்தருங்க மனசு கஷ்டப்பட்டுன்னு.